ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு கீழே அமைந்துள்ள அழகிய மற்றும் அடர்த்தியான காடு ஒன்று பரவியிருந்தது. அங்கே ரொம்ப காலமாக குரங்கு கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தார்கள். அந்த குரங்கு கூட்டத்து தலைவனான குரங்கு ஒன்று சொன்னது, நண்பர்களே, பல வருடங்களாக இந்த மரத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் என் மனதிற்கு தோன்றுகிறது, நாம் எல்லோரும் விரைவில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள போகிறோம் என்று. ஏன் தலைவரை இப்படி சொல்றீங்க? நாம் வாழ்கின்ற இந்த காட்டுக்கு அருகில் மனிதர்கள் நடமாடுவதை நான் பார்த்தேன். அவங்க இன்னும் இந்த மரத்தோட மாம்பழத்தை சுவைத்ததில்லை. அவர்கள் மட்டும் ஒரு முறையாவது இந்த பழத்தை சுவைத்து விட்டால் நமக்கு அதுவே ஆபத்தாகிவிடும். ஐயோ தலைவா, நாம் என்ன செய்யறது இப்போ? எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு, ஆனால் அது மிகவும் சிரமமானது. என்ன தலைவா, கூறுங்கள். அது என்னன்னா, ஒரு பழம் கூட இந்த ஆற்றில் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த ஆற்றில் பரவி உள்ள அனைத்து கிளைகளிலிருந்தும் ஒரு மொட்டுகள் மற்றும் பிஞ்சுகள் கூட விடாமல் பிடுங்குங்கள். சரிங்க தலைவரே, அப்படியே செய்கிறோம். ஆனால் இவ்வளவு அக்கறை இருந்த போதிலும் ஒரு பழுத்த மாம்பழம் ஆற்றில் விழுந்தது. துரதிருஷ்டவசமா இந்த பழுத்த மாம்பழம் ஒரு மீனவன் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது அவனோட வலையில் சிக்கியது. இந்த மீனவன் வீட்டுக்கு சென்று அவன் பிடித்த மீன்களை வலையில் இருந்து எடுத்து வரிசைப்படுத்த ஆரம்பித்தான். பார், இங்கே பார், இந்த மீன்களுக்கு இடையில் என்ன கிடைத்திருக்கு பார். இதை பார்ப்பதற்கு விசித்திரமான மாம்பழம் மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சுவையாக இருக்கும் போலிருக்கு. இது போன்ற பழத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த பழத்தை எடுத்து சென்று நம் ராஜாவிடம் காமிக்கலாம்னு. எனவே இந்த மீனவன் அவனோட நண்பனை கூட்டிக்கிட்டு அரசனின் அரண்மனைக்கு புறப்பட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பழத்தை கண்டு அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்று. இந்த மீனவர்கள் இருவரும் அரண்மனையை அடைவதற்கு இரவு ஆகிவிட்டது. நில்லங்கே. ஐயா, தயவு செய்து எங்களை உள்ளே செல்ல விடுங்கள். இந்த பழத்தை அரசனுக்கு காட்ட விரும்புகிறோம். அப்படி சொல்லிட்டு இருவரும் அனுமதி பெற்றுக்கொண்டு அரண்மனைக்குள்ளே சென்றார்கள். அரசரே, நான் மீன் பிடித்த வலையில் இந்த மாம்பழம் எனக்கு கிடைத்தது. பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்ததால் உங்ககிட்ட கொண்டு வந்தோம். இதை வனத்துறையர்கிட்ட அனுப்பலாம். இது என்ன பழம் என்று அவர் சொல்லுவார். இது ஒரு அரிய வகையான மாம்பழம் அரசரே. இது விஷம் வாய்ந்ததா? இல்லை, முற்றிலும் இல்லை அரசரே. சொல்லணும்னா இது மிகவும் சுவையாக இருக்கும். அரசர் உடனே இந்த பழத்தை ருசி பார்த்தார். அற்புதம், மிக சுவையாக இருக்கிறது. இதிலிருந்து நல்ல வாசனை கூட வருகிறது. அடுத்த நாள் விடிந்ததும், வன அதிகாரி, இந்த மாம்பழம் எங்கே விளைகின்றது என்று சொல்லுங்கள். அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு மாந்தோப்பு உள்ளது. சற்று மேலே சென்றால் பார்க்கலாம் அரசரே. மந்திரியாரே, அந்த தோப்பிற்கு போகுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். உத்தரவு அரசரே. அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டு எல்லோரும் இங்கிருந்து புறப்பட்டார்கள். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. மந்திரியாரே, நீங்கள் சில வில்லாளர்களை அழைத்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமாம் அரசரே, சரியாக தான் சொன்னீர்கள். நான் அழைத்துட்டு தான் வருகிறேன். எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்து அடைந்து விட்டார்கள். எல்லோரிடம் சொல்லுங்கள், இந்த மாம்பழங்களை அவர்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட சொல்லுங்கள். மிகவும் ருசியாக உள்ளது. ருசியோ ருசி. மந்திரியாரே, ஓரிரு நாட்கள் இங்கேயே தங்கலாம் என்று தோன்றுகிறது. நான் ஏற்பாடு செய்கிறேன் அரசரே. இரவு வந்ததும் குரங்குகள் அங்கேயும் இங்கேயும் நடமாட தொடங்கின. மந்திரியாரே, அது என்ன? அது வெறும் குரங்குகள் தான் அரசரே. கிளைகளுக்கு நடுவில் அங்கேயும் இங்கேயும் ஓடுகின்றன. விடிந்தவுடன் அம்பு எழுபவர்களிடம் சொல்லுங்கள், அனைத்து குரங்குகளையும் சுட வேண்டும் என்று. அடுத்த நாள் காலை விடிந்தது. இன்று மாம்பழத்துடன் குரங்குகள் கறியும் ருசி பார்க்க போகிறோம். ஓ தலைவரே, நம்ம சிக்கிக் கொண்டோம். நாம் இப்பொழுது என்ன செய்ய போறோம்? அவ்வளவுதான், நம்ம கதை முடிந்து விட்டது. பீதி அடையாமல் பொறுமையாக இருங்கள். நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். இந்த குரங்கு கூட்டத்து தலைவன் ஆற்றின் அருகே ஒரு மரத்தை கண்டுபிடித்தது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் நான் சொன்னபடி செய்யுங்கள். இந்த குரங்கு கூட்டு தலைவன் ஒரு தடித்த நீளமான கொடியை பிடித்தது. அந்த கொடியோட ஒரு முனையை எடுத்து அந்த மரத்தின் கிளையில் கட்டியது. மற்றொன்று முனையை எடுத்து அதன் இடுப்பில் கட்டியது. இப்பொழுது நான் ஆற்றின் அந்த பக்கம் இருக்கும் மரத்திற்கு தாவ போகிறேன். நீங்க ஒவ்வொருத்தராக இந்த கொடியை பிடித்து கொண்டு அந்த பக்கம் வந்து விடுங்கள். ஐயோ, இந்த கொடி மிகவும் குறுகியதா இருக்கிறதே, நான்
நான் இப்பொழுது அந்த மரத்தை பிடிக்க வேண்டுமே. சரி, நான் இந்த கிளையை பிடித்து என் உடம்பால் இந்த இடைவெளியை இணைக்க முயற்சிக்கிறேன். அந்த குரங்கு ராஜாவை பாருங்கள், அதனுடைய குடிமக்களை எவ்வாறு நேசிக்கிறது என்று அதனுடைய செயல்லே தெரிகிறது. ஒவ்வொரு குரங்குகளாக அந்த கொடியை பிடித்து கொண்டு மறுபக்கம் கடக்க ஆரம்பித்தார்கள். நீ எதற்காக காத்திருக்கிறாய்? என் முதுகில் ஏறி கடந்து போ, சீக்கிரம் போ. ஆனா தலைவரே, உங்க முதுகுல நான் எப்படி? இது போன்ற விஷயங்களை சிந்திக்க இது நேரமில்லை. விரைவாக என் முதுகில் ஏறி கடந்து போங்க எல்லோரும். நீங்கள் மிகவும் அன்பானவர் தலைவரே. தலைவன் சொன்னபடி அனைத்து குரங்குகளும் அதே வழியில் கடந்து சென்றன. கடைசியாக ஒரு பொல்லாத குரங்கு ஒன்று இந்த கூட்டத்தில் இருந்தன. அதுக்கு ஒரு பொழுதும் ராஜா குரங்கை பிடித்ததில்லை. ஆகையால் அது என்ன செய்ததென்றால், இதோ பழிவாங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. நான் அவன் மேலே குதித்து அவனை கீழே தள்ள போறேன். வா, சீக்கிரம் வா. என்னால் ரொம்ப நேரம் இந்த கிளையை பிடித்திருக்க முடியவில்லை. சீக்கிரம் வா, நான் சோர்வாக இருக்கிறேன். இனி என்னால் தாங்க முடியாது. கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு நித்திய அமைதியை விரைவில் தருகிறேன். இந்த பொல்லாத குரங்கு இரக்கமின்றி தன் முழு பலத்தையும் கொண்டு குரங்கு அரசனின் முதுகில் குதித்தது. காப்பாற்றுங்கள்! அந்த கொடி உடைந்து இந்த ராஜா குரங்கு கீழே விழுந்தது. இந்த ராஜா குரங்கு பாறையில் விழுந்து தாடை உடைந்தது. மறுகரையில் அந்த அரசன் நடப்பதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் பாருங்கள், அந்த பாவப்பட்ட குரங்குக்கு உதவலாம். அது கீழே விழுந்து விட்டது. உங்கள் உயிரை விலையாக கொடுத்து உங்கள் கூட்டத்தை காப்பாற்றினீர்கள். எனக்கு கவலை இல்லை, நான் என் கடமையை செய்தேன். நான் உங்களை அழைத்து சென்று காப்பாற்றுகிறேன். என்னோடு வாருங்கள். இல்லை, தயவு செய்து என்னை இங்கே விட்டு விடுங்கள். நான் இறக்கப் போகிறேன். நல்ல மனம் கொண்டவர் நீர். இதெல்லாம் எவ்வளவு வேதனையாக இருக்கும் உங்களுக்கு. நான் வலியை பொருட்படுத்தவில்லை. எனது குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி சொல்லிட்டு இந்த குரங்கு ராஜா இறந்து போனது. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம் ஒரு பொருள் மீது ஆசைப்படுவதால் அது மற்றவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும். அப்படி ஆபத்து ஏற்படும் என்றால் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.